மார்னிங்கே ஒரு சில் கிளைமேட்டில் காலையில் என்ன ட்ராவல் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் தான். ஸோ அதனால் மார்னிங்கே போய் மார்க்கெட்டில் எப்பயுமே காலையில் போனால் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான பூ, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் அப்படின்னா நார்மல் பூ இல்லாமல் இப்போ ஜிப்ஸி, அதுக்கப்புறம் ப்ளூ டெய்ஸி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெளியிலேருந்து வர வைக்க பூ எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் காட்டணும் ப்ரைடுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம காலையிலே போனால் தான் வாங்க முடியும். அதனால் நான் காலையிலே கிளம்பிட்டேன். ஸோ நான் ஒரு 5:30க்கெலாம் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போனோம். ஸோ பூ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா நமக்கு மார்னிங்கே பார்க்குறப்போ ஒரு கலர்ஃபுல்லாக பார்த்தா ஒரு மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும்ல. ஸோ எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ இயற்கையோட ஒன்றிணைந்தா அப்படியே சூப்பராக இருக்கணும். அந்த மாதிரி காலையில் நிறைய பூ ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே ஹாப்பினஸ்ஸாகவும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ காலையில் எல்லா பூவும் வாங்கின்னு வந்துட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியாச்சு. ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நம்ம கொடுத்தா தான் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா பூவுமே அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் ஹேர் டூக்கு அதாவது ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் மேக்கிங் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அழகாக இந்த க்யூட் பேபியுமே ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எனக்குமே பூ கொடுத்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அன்பு தாங்க, அதாவது எல்லோரும் சொல்கிறது தான். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே அன்பாக இருக்கமோ அதே அன்பு நமக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது என் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குது. ஸோ நானுமே பார்க்குறேன். ஸோ அதனால் கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருங்க நம்ம கூட இருக்கவங்க தானே, விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னா கோவப்படுறதால ஒன்றுமே இல்லை. அடுத்த நிமிஷம் திருப்பி நம்ம அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். எதுக்கு வேஸ்ட்டாக கோவப்பட்டுட்டு. அதனால் இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணி பாசமாக இருந்துட்டு அன்பாக இருந்துகிட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப எல்லாத்துக்குமே எமோஷன் ஆகி ரொம்ப கோவப்படுவேன். இப்போலாம் இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருந்துருது. அதனாலே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி பூலாம் ரொம்ப அழகாக ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம சொல்லி தருவோம். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம், சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று அப்படின்னா ஸோ ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு ஒரு பூவுமே அழகாக எடுத்து வச்சு கட்டினா தான். ஏன்னா தப்பாக எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா பூவுமே வீணாயிடும். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ண சொல்லி தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு செப்பரேட்டாக கொடுத்துட்டா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். நமக்காக கொடுத்துருக்க பூ நம்ம இதை செய்யணும், இது நம்ம தான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் தனியாக கொடுத்தாச்சு. ஸோ எல்லாருமே ரொம்ப அழகாக நான் சொல்லிக் கொடுக்குறத பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களும் தனித்தனியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா ஃப்ளவர் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைடுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் வைக்கிறப்ப அந்த ஹேர் ஸ்டைல்லே ஒரு தனி லுக் கிடைக்கும். ஸோ என்ன தான் நிறைய நம்ம ஆர்டிஃபிஷியல் வாங்கி வச்சாலுமே அதுக்குன்னு ஒரு அழகு இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் ஃப்ளவர் வைக்கிறப்ப அதுக்கு கண்டிப்பாக ஒரு அழகு இருக்குது தான். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அவங்க ட்ரெஸ் கலருக்கு என்னவோ அதை பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஜிப்ஸி பூ தான் அதிகமாக இந்த லெஹங்காக்கு, சாரீக்கு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் கலரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியறது ஜிப்ஸி கொஞ்சம் நல்லா எடுத்துக்கும். மல்லிப்பூ ஒரு அழகு தான். பட் இது கலர் பண்ணுறதுக்கு நல்லா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அதாவது ஃப்ரீ ஹேரு, மெஸ்ஸி ப்ரைடு, கேர்ள்ஸு, டாங்ஸ்லாம் பண்ணி விடும்போது அது லுக் நல்லா ரிச் லுக்காக காட்டும். ஸோ அதுக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் ஆக்சுவலாக இது கலர் பண்ணலாம். பட் கோல்டு, சில்வரு அதோட கலர் மிஸ்மேட்ச் பண்ணி வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். அதே சேம் டைம் அது கூட நடுவில் ஒரு கோல்டு கலர் கூட ஒரு ரோஸு இல்லை ஒயிட் சாமந்தி அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ இன்னும் நல்லா ரிச் லுக்காக தெரியும். ஸோ அதை தான் பண்ணுறோம். ஸோ பூ ஃபஸ்ட்டு நல்லா ப்ரூச்சாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, குட்டி குட்டியாக தனியாக எடுத்து ஸோ நூல் த்ரெட் வச்சு கட்டலாம், அப்படியே வச்சுட்டு கூட இது பண்ணலாம். ஸோ அது கூட நான் ஒரு பிங்க் கலர் ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ளவர் ஷாப்லேயே நீங்கள் வாங்கும்போது இல்லை வெளியில் ஆன்லைன்லேயே உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே கிடைக்கும். ஓகேவா? பூ கிடைக்கிற ஸ்ப்ரேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு அழகாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்தா, அதாவது
எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு சாரீ கலர், ஒரு லெஹங்கா கலர் சொல்லியாச்சு. அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி ஒரு ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் வந்து ஃப்ளவரில் பண்ண சொல்லியாச்சு. தலைக்கு வைக்கிற ரிங் மாரி. அதாவது ஏன்னா வந்து எந்த ஒரு டார்கெட்டுமே இல்லாம நம்ப ஏதோ பண்ணணும், எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணோம் அப்படின்னா, அது நமக்கு அதில ஒரு ஈடுபாடு அதிகமா இல்லாம இருக்கும். ஸோ நம்ம ஒரு டாஸ்க் மாரி வச்சுக்கிட்டு, ஒரு டார்கெட் வச்சுட்டு இந்த ட்ரெஸ் கலர் சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட்டா பண்ணணும் அப்படின்னா தான், அத கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அது வந்துடணும் பண்ணி கொடுக்கணுன்னும்போது தான் நம்ம அந்த வேலைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து எந்த கிளாஸா இருந்தாலுமே ஏதாவது ஒரு டார்கெட் இந்த பிரைடுக்கு இத பண்ணணும், இத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பண்ணும்போதே என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க பிரைடுக்கு பண்றீங்க. இப்ப இங்க வந்து கிளாஸ் பிராக்டிஸ் பண்ணல, பிரைடுக்கு பண்ற மாரி நெனச்சிட்டு பண்ணுங்கன்னு தான் நமக்கு அந்த பயமும் போகும். அட் த சேம் டைம் வந்து நம்மளால அத வந்து ஈடுபாடோட பண்ண முடியும். ஸோ அத தான் வந்து எல்லாருக்குமே நான் ஒரு மாரியான ஒரு ட்ரெஸ் கலர் சொல்லி அத அரேஞ்ச் பண்ண சொன்னேன். ரொம்ப அழகாவே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து ஸோ நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் பூ இல்ல அது கூட ஒரு பீட்ஸ் மாரி வைப்போம்ல, அதுதான் அந்த பீட்ஸ் எடுத்து நம்ம ஒரிஜினல் ஃப்ளவரோட மேட்ச் பண்ணி, அதில பீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்டின்னா, இன்னும் நம்மளுடைய ஃப்ளவர வந்து இன்னும் கொஞ்சம் அழகா காட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ அது இல்லாம வந்து இந்த பீடுமே வந்து ஒயிட்ல வந்து வைக்கிறப்ப, ரெட்டு இல்ல கோல்டு அந்த மாரி கலரோட மேட்ச் பண்றப்ப, இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச் லுக்கா தெரியும். அதுக்காக தான். ஸோ இது வந்து எதுக்காக அப்டின்னா வந்து இந்த பீட் வந்து பின் இருக்கும். இல்லன்னா வந்து நம்ப ரிங் செய்யறதுக்காக ஒரு கம்பி மாரி எடுத்தோம்ல, அந்த கம்பியில கூட நீங்க வந்து அத பிரைடுக்கு தலையில குத்தாம, அத வந்து நம்ம உள்ள மடிச்சு ஹோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதிலயே வந்து பீட் சொருவிட்டு செக்யூர் பண்ணி உள்ள வச்சாச்சு. அது பார்க்க இன்னும் வந்து ரிச் லுக்கா தெரியும். ஸோ அத தான் வந்து இப்ப நான் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் அட் த சேம் டைம் வந்து ஃப்ளவர் பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, ஒரு சீசனுக்கு ஏத்த மாரி வந்து ரேட் வந்து மாறும். அதாவது முகூர்த்த நாள் ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஹெவி நான் ரொம்ப முகூர்த்த நாள் அதிகமா இருக்கு அப்டின்னா, பூவோட விலை வந்து அதிகமாகும். ஸோ முகூர்த்த நாள்லாம் இல்ல அப்டின்னா, கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ எப்ப நமக்கு வந்து ஏதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இல்ல வாங்கி எதாவது பண்ணணும் அப்டின்னா, அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க முகூர்த்தம் இல்லாத டைமா, முன்னாடி நாளே சொல்லி வச்சு நீங்க வாங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பொதுவா வந்து மார்க்கெட்ல தான் எனக்கு கிடைக்கிது. இந்த மாரி ஜிப்ஸி இதெல்லாம். ஸோ நார்மலா நம்ம டெய்லியும் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்க ஷாப்ல சொன்னா, அவங்க முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு. இப்போ மார்க்கெட்டுன்னும்போது அவங்க டெய்லியும் மொத்தமா வாங்கிட்டு வந்துடுறாங்க. மாலை அதெல்லாம் செய்ய டெக்கரேஷனுக்காக. அதனால அவங்ககிட்டயுமே எதனால பிஃபோர் சொன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது இன்னும் என்ன ப்ளூ கலர்ல பண்றோம் அப்படின்னா வந்து அக்ராலிக் பெயிண்ட். இத வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து, இப்போ கலர் ஸ்ப்ரே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து இந்த பெயிண்ட்ட கொஞ்சம் ஊத்தி, தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இந்த ஃப்ளவர்ல வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு, இது அதாவது ஸ்ப்ரே வந்து ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல ட்ரை ஆயிடும். பட் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ட்ரை ஆக. பட் கொஞ்சம் பட்ஜெட் ஸ்ப்ரே கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கு, வாங்க முடியல அப்படின்னா, நீங்க இத கம்மி ரேட்ல ₹20க்கு தான் வாங்குனேன் இந்த பெயிண்ட். இது வாங்கி மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுவுமே கலர் கொடுக்கும். அத விட ரொம்ப பட்ஜெட்டா இது பண்ணோம், மேட்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்க நெயில் பாலிஷ் கூட அடிச்சுக்கலாம். ஏன்னா, இந்த ஜிப்ஸி பூ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த கலர் மேல பெயிண்ட் பண்ணாலும், அது நல்லாவே தெரியுது விசிபிளா. அண்ட் ஸ்டேவும் இருக்கும். இத நீங்க அதாவது நெயில் பாலிஷ் அடிச்சு கூட நீங்க இதெல்லாமே நாங்க வந்து பிரைடுக்கு பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறதுக்காக நாங்க பண்றது. வேற ஒண்ணும் இல்ல. டக்குன்னு அந்த டைம் வந்து கலர் தேட முடியாதுன்றதால, எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாரி எப்பயுமே வந்து வாங்கி வச்சிருப்பாங்கல்ல கலரு. அதுக்காக தான். அப்ப அந்த நெயில் பாலிஷ் வாங்கி நாங்க அத அப்படியே வந்து அடிச்சுக்கிறது. ஸோ அடுத்தது வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல என்ன அப்படின்னா, முகூர்த்தத்துக்கான வேணி, அதுக்கப்புறம் பின்னாடி வைக்க அந்த ரிங்கு அதெல்லாம் எப்படி தைக்கிறது, பண்றது. அதுக்காக தான் நான் வந்து ரோஸ வந்து அழகா எடுத்துட்டு, இதழ் எடுத்துட்டு, ஸோ அந்த அட்டையில வச்சு தைக்க போறோம். அதுக்காக ரெடி பண்ணது தான். ஸோ வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து கிளாஸு நல்லா பாசிட்டிவாவும், ரொம்ப எனர்ஜியாவும் போச்சு. அது இல்லாம வந்து பிரைடு என்ன கேட்குறாங்களோ, அத நம்ம பண்ணி குடுக்கும்போது, அது நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கும் அது புடிச்ச மாரி ஆயிடும். ஸோ ரொம்பவும் ஹேப்பியா இருந்துச்சு. இன்னைக்கு கிளாஸ் வந்து சூப்பரா போச்சு. எல்லாருமே ரொம்ப அழகாவும் பிராக்டிஸ் பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்பயும் போல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே பண்ணாங்க. அண்ட் தென் இது வந்து ஒயிட்ல நம்ம நந்தியாவட்டைய ஃபுல்லா கட்டிட்டு, இப்போ அவங்க சாரி கலர் பிங்க், ரெட்டு அது மாரிலாம் இருக்க மாரி இருந்தா, அத நீங்க நல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு, அவங்க தலையில பின்னாடி வைக்கிறதுக்கு ரிங் மாரி வைக்கிறதுக்கு, ரிங்கு வேணின்னு சொல்லுவோம். ரிங் மாரி வைக்கிறதுக்கு இத அடிச்சுக்கலாம். இதுவுமே வந்து நீங்க ஸ்ப்ரேல அடிச்சுட்டு காய வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் சூப்பரா முடிச்சுட்டாங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோல இன்னும் அழகா இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்போம். பாய்.